கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படட்டும். இந்த ஆசீர்வாதமான காலை நேரத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அவர் பரிசுத்தம் உள்ளவர், நல்லவர். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் அவரை அறிகிற அறிவிலே நாளுக்கு நாள் வளர வேண்டும். எவ்வளவுக்கு அதிகமாய் தேவனை அறிகிற அறிவிலே வளர்கிறோம், அவ்வளவுக்கு நமக்கு விடுதலையும் ஆசீர்வாதமும் தைரியமும் சுகமும் உண்டாகிறது என்று பார்க்கிறோம். நாம் தியானிக்கும்படியாக எரேமியா 22 அதிகாரம் 16வது வசனம். அவன் சிறுமையும் எளிமையுமானவனுடைய நியாயத்தை விசாரித்தான், அப்பொழுது சுகமாய் வாழ்ந்தான். அப்படி செய்வதல்லவோ என்னை அறிகிற அறிவு என்று கர்த்தர் சொல்லுகிறார். சிறுமையும் எளிமையுமானவனுடைய நியாயம் ஆண்டவர் மிக மிக முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு காரியம் என்று பார்க்கிறோம். உலகம் முக்கியத்துவம் கொடுக்காது. ஏழைகளுக்கு, சிறுமையானவனுக்கு, எளிமையானவனுக்கு அவனுக்கு நியாயம் கிடைப்பது உலகத்திலே அரிதான காரியம். ஆனால் சர்வ வல்லமையுள்ள தேவன் சிறுமையானவர்களுடைய நியாயத்தை விசாரிக்கிறார். அவர் சிறுமையானவர்களுக்கு ஒத்தாசை பண்ணுகிறார். அவர் திக்கற்றவர்களுக்கு ஒத்தாசை பண்ணுகிறார். அவர் விதவைகளுக்கு ஒத்தாசை பண்ணுகிறார். ஆகவே ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாமும் கூட இந்த காரியங்களில் நாம் மிக மிக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். அவன் எப்போதெல்லாம் சிறுமையானவருடைய நியாயத்தை அவன் உண்மையாய் விசாரித்தானோ அப்பொழுதெல்லாம் அவன் சுகமாய் வாழ்ந்தான் என்று பார்க்கிறோம். நாமும் கூட சுகமாய் வாழுகிறதற்கு இது மிக மிக முக்கியமான ஒரு காரியம் என்று பார்க்கிறோம். மற்றவருடைய நியாயத்தை, எளிமையானவருடைய நியாயத்தை நாம் நியாயமாய் விசாரித்து அதற்கு அவர்களுக்கு தீர்ப்பு கொடுக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அப்போது ஆண்டவர் சுகமான ஒரு வாழ்க்கையை நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். சகரியா தீர்க்கதரிசியை கொண்டு சொல்லும்போது 14 அதிகாரம் 11வது வசனத்திலே, அதிலே ஜனங்கள் வாசம் பண்ணுவார்கள், இனி சங்கரிப்பில்லாமல் எருசலேம் சுகமாய் தங்கி இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கரிப்பில்லாமல் எருசலேம் சுகமாய் தங்கி இருக்கும். இதெல்லாம் நாம் சுகமாய் தங்குகிறது சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. ஏழைகளுடைய நியாயத்தை விசாரிக்கும் போது, ஏனென்றால் ஏழைகளை பராமரிக்கிறவர் நம்முடைய தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே சிறுமையும் எளிமையுமானவருடைய நியாயத்தை நாம் விசாரிக்கும் போது நம்மை சுகமாய் அவர் நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். மாத்திரமல்ல, சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். ஆண்டவர் ஒருவர் தான் என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறார் என்று சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். கர்த்தாவே, நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். ஆண்டவர் ஒருவரே நம்மை சுகமாய் தங்க பண்ணுகிறவர். ஆகவே கர்த்தருடைய பலத்த சட்டைகளுக்குள்ளே நாம் அடைக்கலம் காண்கிறவர்களாக இருக்க வேண்டும். அவரை அறிகிற அறிவு நமக்கு முக்கியம். அப்படி செய்வதல்லவோ என்னை அறிகிற அறிவு என்று கர்த்தர் சொல்லுகிறார். எவ்வளவுக்கு எவ்வளவு தேவனை அறிகிற அறிவிலே நாம் வளருகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு சிறுமையும் எளிமையுமானவருடைய நியாயத்தை நாம் விசாரிக்கிறவர்களாக இருக்கிறோம். தாவீது சொல்லும்போது, முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் உம்முடைய கரத்தை வைத்து என்னை நெருக்குகிறீர். இந்த அறிவு எனக்கு எட்டாத உயரமாய் இருக்கிறது, எனக்கு மிகுந்த ஆச்சரியமாய் இருக்கிறது என்று சொல்லுகிறத பார்க்கிறோம். தேவனை அறிகிற அறிவு தேவ பிள்ளைகளாகிய நமக்கு அதிகமாக வேண்டும். நீதிமொழிகள் 9 அதிகாரம் 10 வசனம் சொல்லுகிறது, பரிசுத்தரை அறிகிற அறிவே அறிவு. பரிசுத்தரை எந்த அளவுக்கு நாம் அறிகிறோம் அந்த அளவுக்கு நாம் அந்த தெய்வீக காரியங்களில் மேன்மையுள்ளவர்களாக, அதை குறித்த ரொம்ப அறிவுள்ளவர்களாக, தேர்ச்சி அடைந்தவர்களாக நாம் காணப்படுகிறோம். அந்த தேர்ச்சியின் மூலமாக நாம் சத்துருவின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவோம் என்று பார்க்கிறோம். ஆண்டவருக்கு பிரியமானவர்களாக நாம் மாற முடிகிறது. ஆண்டவருடைய சித்தத்தை செய்ய முடிகிறது. அவருடைய நோக்கத்தை, விருப்பத்தை நிறைவேற்ற முடிகிறது. ஆண்டவர் நம்மை சுகமாய் தங்க பண்ணுகிறார். இந்த நாட்களில் உலகத்தில் ஜனங்களுக்கு அதுதான் தேவை. ஆண்டவரே என்னை சுகமாய் தங்க பண்ணு. பலவிதமான தொற்று வியாதிகள், பலவிதமான போராட்டங்கள், பலவிதமான கலவரங்கள் நடுவில் யாருக்கு என்னது எப்போது என்று சொல்லிக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை என்று பார்க்கிறோம். ஆனால் கர்த்தர் ஒருவர் தான் நம்மை சுகமாய் தங்க பண்ணுகிறவர். அவருடைய சிட்டைகளின் மறைவிலே அடைக்கலம் புகுவோம். அவருக்கு உண்மையாக இருப்போம். அவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை சுகமாய் தங்க பண்ணுகிற எங்கள் பரலோக பிதாவே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். மிகவும் ஆசீர்வாதமான இந்த காலை நேரத்தில் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய கரம் உம்முடைய பிள்ளைகளாகி அடியாரோடு தங்கும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எங்களால் ஒன்று கூடாதப்பா. நீர்தான் எல்லாவற்றையும் ஆண்டு நடத்துகிறவர். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு உம்முடைய கண்களில் கிருபை கிடைக்கட்டும். பேர் பேராய் ஆசீர்வதியும், நன்மைகளால் நிரப்பும். உமக்கு வந்தவர்களாக காணப்பட கிருபைதாரும். ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். காட் பிளஸ் யூ.